அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முத்துப்பேட்டை கிளைகள் சார்பாக மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து முஸ்லிம்களாகிய நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று முத்துப்பேட்டை முழுவதும் 6 இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த தெற்கு தெருவு அரபு சாஹிபு பள்ளிக்கு அருகில் இந்த உரையை முதலாவதாக சகோதரர் இம்ரான் எம்ஐசி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரையை ஒத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல ஊராட்சியில் சில சமூக சிந்தனைகளை, சமூகத்தில் இருக்கக்கூடிய சில செயல்களை நம்முடைய சமூகத்திலிருந்து களைந்து எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை பற்றின விழிப்புணர்வு எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சமூகத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சிதைத்து அற்றமற்றதாக மாற்றக்கூடிய மதுவை பற்றின செய்திகளை, அதை பற்றி உண்டான சமூக சிந்தனையாளர்களுடைய செய்திகளையும், இஸ்லாம் அதற்கு கொடுத்த தீர்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். இந்த மதுவை பொறுத்தவரை இந்த தமிழகத்தில் ஒரு 80-90களில் உள்ளே வந்த ஒரு பானம் தான் இந்த மது பழக்கங்கள். எந்த அளவிற்கு மதுவுடைய அந்த வீரியம் தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் உருவெடுத்திருக்கிறது என்றால், ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது 1992 1993 வரை இந்த இந்தியாவில் தமிழகத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 8000 லட்சம் லிட்டருக்கு நிகரான மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கத்தால் 8000 லட்சம் லிட்டர்கள் மதுபானங்கள் உற்பத்தி செய்து 1992 93 வரை அதனுடைய விகிதாச்சாரத்தை கணக்கெடுக்கிறார்கள். அதே கணக்கெடுப்பை 1999 2000 வரை கணக்கெடுக்கிறார்கள். ஒரு வருஷம் 92 93 8000 லட்சம் லிட்டர்கள். அதே கணக்கெடுப்பை 1999 2000 வரை கணக்கெடுத்து பார்க்கிறார்கள். பல்லாயிரம் மடங்கு உண்டான 20,000 லட்சம் லிட்டர்களை தாண்டி மதுபானங்களை அரசாங்கமே உற்பத்தி செய்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு விற்கிறார்கள். இதுல 69-69% மதுவை அரசாங்கமே தயாரிக்கிறது. 7% இருக்கக்கூடிய மீதம் உள்ளதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள்.
மீதம் உள்ளவை எல்லாம் ஆங்காங்கே காய்ச்சப்படுகிறது என்ற கணக்கெடுப்பை மேலோட்டமாக ஒரு மதுபானத்தை குறித்து நாம் சமூக வலைதளங்களில் தேடுகின்ற பொழுது கிடைக்கிறது. இந்த மதுபானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நிலையில் தமிழகமும் சரி, இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலும் சரி, மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அதை உருவாக்குவது யார்? அரசாங்கமே அவர்களை ஊக்கப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட ஊக்கம்? ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் மக்களை மது மயக்கத்தில் அவர்கள் சிந்தனையற்றவர்களாக மாற்றக்கூடிய நிகழ்வில் ஒரு நாடே செயல்படுகிறது. இதற்கு தடுப்பதற்குண்டான நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் மதுவிலக்கை கொண்டு வருகிறோம் என்று ஒவ்வொரு ஆட்சியிலும் சொல்கிறார்களே தவிர மதுவிலக்கு கொண்டு வரப்படுவதே கிடையாது. ஏன் மதுவிலக்கு கொண்டு வருவது கிடையாது என்றால், அதை வைத்துதான் அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. நாட்டு மக்களுக்கு நாமளே ஒரு விஷத்தை, ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு அரசாங்கமே செய்யலாமா என்றெல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகளும் நீதிபதிகளும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அதற்கு அரசாங்கம் பதில் தருகிறது. நாங்கள் இந்த மதுபானத்தை விற்கின்ற பொழுது அதில் மேலே ஸ்டிக்கர்கள் ஒட்டுகிறோம். என்ன ஸ்டிக்கர்? அதை நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது, மதுபானத்தை நாங்கள் விளம்பரம் செய்கின்ற பொழுது நாங்கள் சில வார்த்தைகளை சொல்லிதான் விற்கிறோம். என்ன வார்த்தையாம்? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று லேபிளை ஒட்டி நாங்கள் விற்கிறோம். நாங்கள் எச்சரித்து செய்துதான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள் தான் அதை வாங்கி பருகுகிறார்கள் என்ற வாசகத்தை சொல்லி அதிலிருந்து தப்பிக்கிறார்கள். இது உண்மையிலேயே முறையான பதில் தானா? ஒரு அரசாங்கம் இப்படி செய்யலாமா? மதுபானத்தை 1992 நடப்பாண்டு 2024 வரை கணக்கெடுத்து பாருங்கள். இந்தியா எதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறதோ இல்லையோ, மது குடிக்கக்கூடிய விஷயத்தில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. மதுவுக்கு அடிமையான ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு முன்னேற்றம் தெரியுமா? 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள், 12வது படிக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் டாஸ்மார்க் வாசலில் நிற்கிறான். சீர்படுத்த போகிறோம். என்ன சீர் செய்கிறார்கள் என்றால், நாங்கள் மதுபானத்தை வாங்க வரக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்தில் நீ 18 வயதை கடந்து விட்டாய் என்று கேட்போம். அவர்களிடத்தில் ஆதார் கார்டுகளை கேட்போம். அவர்களிடத்தில் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழை கேட்போம். அவருடைய வயதை நிர்ணயம் செய்து தீர்மானம் செய்து 18 வயதை தாண்டி இருந்தால் நாங்கள் அந்த இளைஞர்களுக்கு, வருங்கால தலைமுறைகளுக்கு அவனுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இந்த மதுபானத்தை தருவோம். தீர்வு சொல்கிறார்கள். இது தீர்வா? உண்மையிலேயே நடப்பாண்டினுடைய நிலை என்ன? பல இளைஞர்கள், பல மாணவர்களுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறது இந்த மதுபானம். 9வது படிக்கிற ஒரு சிறுவன் மது அருந்தி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறேன். நியூஸ் பேப்பர்களில் வருகிறது, செய்தித்தாள்களில் வருகிறது. 10வது படிக்கக்கூடிய மாணவன், 11வது படிக்கக்கூடிய மாணவன், 12வது படிக்கக்கூடிய மாணவன் எப்படி மது அருந்தி விட்டு எவ்வளவு குளிர்ச்சி மதுபானம் தருகிறது என்று பாருங்கள். மதுபானம் அதற்கு மாத்திரம் கொடுமையானது என்று சொல்லல. இந்த மதுபானத்தை எதிர்ப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் மதுபானத்தை
புத்தி பேதலித்தவனாக மாறிவிடுவான். போதையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கலாம். ரோட்டிலே விழுந்து கிடக்கிறேன். காலையில தெளிவாக சென்ற, காலையில் தெளிவாக இருந்த இந்த மனிதனுடைய நிலை என்ன? மாலை வேளையில் மது அருந்துகிறான். மது அருந்திய பிறகு, இரவு நேரத்தில் மது அருந்திய பிறகு அவனுடைய நிலை என்ன? ரோட்டிலே விழுந்து கிடக்கிறான். காலையில ஒரு சீரிய ஒரு ஆடையோடு
இன்றைக்கு அங்கு மதுபானங்கள் தடையாக இருக்கலாம், இன்றைக்கு அங்கு பருகக்கூடாது என்று நாட்டினுடைய சட்டமாக அமல்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் அதே சவுதி அரேபியாவில், அதே மக்காவில், அதே மதீனாவில் இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த நாட்டினுடைய நிலை என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், அதிகமான நபர்கள் மதுபானத்தை பருகியவர்கள் தான், மதுபானத்தில் ஊறி போய் கிடந்தவர்கள் தான். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? மதுபானத்தை அந்த சமூகத்தில் எந்த நிலையில் வைத்திருந்தார்கள் தெரியுமா? அவருடைய வீடுகளில் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பீப்பாய் பீப்பாயாக மதுபானத்தை நாங்கள் சேகரித்து வைத்திருந்தோம். இன்னைக்கு மோட்டர்லாம் வந்துடுச்சு, தண்ணி போட்டு எடுத்துக்கிறோம். இதற்கு முன்பாக இருந்த நிலை என்ன? கிணறுல தண்ணி எடுத்து வீடுகளில் சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த மாதிரி அந்த சமூகம் அந்த ஒவ்வொரு வீடுகளிலுமே தண்ணியை சேர்ப்பதை போன்று மதுபானத்தை அவர்களுடைய வீடுகளில சேகரித்து வைத்து இருந்த இந்த கூட்டம், அதை பருகி அதை வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டம். இன்னைக்கு என்ன பெரிய அளவுக்கு உண்டான பாரம் வச்சிருக்கிறீங்க? இதற்கெல்லாம் முன்னோடி அங்க இருக்கக்கூடிய நிலை எப்படி? மதுபானத்திற்கென்று ஒரு விடுதியை ஏற்பாடு செய்து அங்கு வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மதுபானத்தை விற்று கொண்டிருந்த சமூகம், வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்து கொண்டிருந்த சமூகம் அதே சவுதி அரேபியா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டிற்குள்ளே இறை தூதராக ஒரு மனிதராக வருகிறார்கள், ஒரு ஆட்சி தலைமைக்குள்ளே வருகிறார்கள், ஒரு ஆட்சிக்குள்ளே வருகிறார்கள், அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அந்த மக்களை பக்குவப்படுத்துகிறார்கள். வந்தவனே மதுபானம் எல்லாம் ஹராம்னு சொல்லல, வந்ததற்கு பிறகு அந்த நாட்டு மக்களை பண்படுத்துகிறார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். போதையாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், முதல் கட்டளை. போதை சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? மற்ற நேரத்தில் போதையாக இருங்கள், தொழுகைக்கு வருகின்ற பொழுது போதையான நிலையில் இருக்காதீர்கள் என்ற நிலை. அதற்கப்புறம் சட்டம் வருகிறது, ஒட்டுமொத்தமாக நாட்டில் மதுபானம் ஹராம், தடை செய்யப்படுகிறது. யாரும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் மதுபானத்தை அருந்த கூடாது. ஒரே சட்டம், ஒரே ஒரு கட்டளை மதீனாவிலே சொல்லப்படுகிறது. அதை அறிவிக்கக்கூடிய சஹாபிய தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு வார்த்தை நபி அவர்களிடத்திலிருந்து வந்தது, மதுபானம் ஹராம். மதீனாவுடைய வீதிகளில் நாங்கள் மது ஆறுகளை உருவாக்கினோம். வீடுகளில் இருந்த அனைத்து மதுவுகளையும் கொண்டு வந்து மதீனாவுடைய வீதிகளிலே நாங்கள் ஊற்றினோம். எல்லாம் யோசிக்கல. ஒரு ஆட்சி தலைமை என்றால், ஒரு ஆட்சி தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்கணும். ஒரே ஒரு கட்டளை, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் வீட்டில் சேகரித்து வைத்திருந்த அனைத்து மதுவுகளையும் கொண்டு வந்து ரோட்டிலே ஊற்றுகிறார்கள் என்றால் அந்த மக்கள் அந்த ஆட்சியை எப்படி நினைத்து வைத்திருந்தார்கள், அந்த மனிதரை எவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த நாட்டு அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களே, எந்த மதுவை விட்டு சஹாபாக்கள் வெளியே வந்தார்களோ, எந்த பழக்கத்தை விட்டு ஒட்டுமொத்த நாடும் தடை என்று சொல்லி வெளியே வந்ததோ, அதை பருகக்கூடாது என்று சொன்னதோ, அதை நோக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களே போய்விடுகிறார்கள். இஸ்லாமியன் என்றால் யார் தெரியுமா? மது அருந்த மாட்டான், புகைப்பிடிக்க மாட்டான், சமூகத்தில் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டதையானால் முன்வந்து அந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய இடத்தில் இருப்பவனால் ஒரு இஸ்லாமிய இளைஞன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை
வாலிபர்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எங்க இஸ்லாமிய சமூகத்தில் மீண்டும் இந்த மது பழக்கம் ஊடுருவி விடுமோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே தொற்றிக் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. சமூகத்தில் இன்றைக்கு இளைஞருடைய நிலை என்ன? காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், பாய் உங்களுடைய பசங்களை கவனிச்சு வச்சுக்கீங்க, எந்த நிலைக்கு போயிட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை நோக்கி காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், மதுபானத்திற்கு அடிமையாக உங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாமியர்களுடைய நிலையா? இதுதான் நபிகளார் அவர்கள் காட்டி தந்த வழியா? ஒரு கையை போட்டுக்கிட்டு பெயரை இஸ்லாமியருடைய பெயராக வைத்துக் கொண்டு, நபியாருடைய பெயரை வைத்துக் கொண்டு, நபிமார்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு, சகாபிய பெயர்களை வைத்துக் கொண்டு குடிப்பது மதுவா? இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த வழியா? இன்றைக்கு சமூகம் அனைத்தும் சேர்ந்து இஸ்லாமிய இளைஞர்களை காரி உமிழ்கிறார்கள். என்ன நிலையில் போய் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் மதுபானம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் தேடி தேடி போய் இளைஞர்கள் அதிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? திருமணத்தில் கூட ஒரு ஒழுக்கத்தை பேணாத நபர்களாக இந்த இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உலக வாழ்க்கையில் சில மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்துவிட்டு இதுதான் உயர்வான காரியம், இதை செய்தால்தான் சமூகத்தில் நமக்கென்று ஒரு பெயர் வரும் என்ற சிந்தனையில், வாலிப துடிப்பில், அந்த மோகத்தில் சில காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலை? இரு மனங்களை இணைத்து அதை ஒரு மனமாக ஆக்கி அதிலிருந்து ஒரு தலைமுறை உருவாக போகிற ஒரு நிலை. அந்த நிலையில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படியே எப்படி தெரியுமா இருக்கு? திருமணம் நடக்கிறது. முன்னால் தான் திருமணம் நடக்கும். சிறிய அளவிற்குண்டான மண்டபங்களிலோ வீடுகளிலோ உறவினர்களை சிறிய அளவில் கூப்பிட்டு விருந்து போட்டு அவர்களை நபிகளார் அவர்கள் சொல்லித் தந்த அந்த பிரார்த்தனை சொல்லிவிட்டு அனுப்பிவிடுவார்கள். காலம் மாறுகிறது, காலம் புரண்டோடுகிறது, பொருளாதாரம் கையிலே வருகிறது, பல தொழில்நுட்பங்கள் கையிலே வருகிறது. சமூகத்தை சுத்தி பார்க்கிறான், உலகத்தை சுத்தி பார்க்கிறான். இதை செஞ்சா நல்லா இருக்குமே, அதை செஞ்சா நல்லா இருக்குமே என்றெல்லாம் அவனுடைய உள்ளத்திற்குள்ளே எது சிறந்தது என்று அவன் நினைக்கிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? திருமணம் என்று ஒரு பெண்ணை பேசி முடித்து விட்டார்களே, ஆனால் திருமணம் முடியல, பேசிதான் வச்சிருக்கிறாங்க. உடனே ஒரு பார்ட்டி. என்ன பார்ட்டி? முழுக்க முழுக்க மதுபானத்தை தயார் செய்து வெளிநாட்டிலிருந்து இறக்கி கொண்டு வந்து அது உயர் ரகமான மதுபானங்களை தேடி தேடி போய் வாங்கி ஆங்காங்கே ரூமுகள் போட்டு அங்கு மதுபானங்களை குடிக்கிறார்கள். அந்த மதுபானங்களை அருந்துகிறார்கள். சில இடங்களில் திருமணம் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக மண்டபத்தில் ரூமை போட்டு ஒட்டுமொத்த மண்டபத்தையும் குடிச்ச அழிக்கிறது. அங்கு அட்டூழியம் செய்வது, அங்கே மதுபானம். எங்கு திரும்பினாலும் மதுபானம். அரசாங்கம் காவல்துறையினர்கள் இருக்கிறார்கள். எல்லா காவல்துறையும் சொல்லல, அதில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள், மதுபானம் குடிக்க கூடாது, குடிச்சிட்டு பைக் ஓட்ட கூடாதுன்னு சொல்ற காவல்துறையிலே குடிக்குது. அப்போ ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தல. இது ஒரு புறம். வாலிபர்கள் என்ன செய்வாங்க? மதுபானத்தை பருகி அந்த திருமணத்தினுடைய முதல் நாளிலேயே அவனுடைய வாழ்க்கை அளிக்கிறான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். அந்த இடத்தில் அந்த பெண் சொல்கிறார், திருமணத்தை நிறுத்துகிறார்கள். திருமணம் இரு மனங்கள் இணைய போகிறது,
கணவன் மனைவி என்று சேர்ந்து வாழப் போகிறார்கள். அந்த இடத்தில் மணப்பெண்ணே திருமணத்தை நிறுத்துகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மணமேடைக்கு கணவன் குடித்து விட்டு வருகிறான். கணவனாக ஆக போகின்ற இந்த மனிதன் மதுபானத்தை பருகிவிட்டு இங்கே வருகிறான். ஆகையினால் இவனை திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். திருமணம் இதற்கு பிறகாக எப்படி இருக்கு? சில இடங்களில் இதையெல்லாம் மீறி திருமணம் நடந்து முடிந்து விடுகிறது. நடந்து முடிஞ்சிட்டா இந்த இளைஞருடைய நிலையை பார்க்கணுமே. திருமணம் முடிந்து அந்த கார் ஃபுல்லா பூ டெக்கரேஷன், பூவை போட்டு காரை மூடி மாப்பிள்ளையும் பொண்ணிய காருக்குள்ள ஏத்தி முன்னாடி 4 காரு பின்னாடி 4 காரு இல்லையா? காருக்கு முன்பாக ஒரு 10 இருசக்கர வாகனங்கள், காருக்கு பின்பாக ஒரு 20 இருசக்கர வாகனங்கள் எடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் மிரட்டுவது. இது சரியான ஒரு நிலையா? இதனால் சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? முன்னாடி ஒரு 10 பேர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போய் பின்னாடி 10 பேர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போய் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன? திருமணம் நடந்திருக்கிறது, மோசமான திருமணத்தை நாங்கள் நடத்திவிட்டு வருகிறோம் என்று சமூகத்தில் சொல்கிறீர்களா? எதை சொல்கிறீர்கள்? ஒரு இஸ்லாமியன் திருமணம் முடித்து வருகிறான், நாங்கள் இப்படிதான் ஆட்டம் பாட்டம் போடுவோன்னு ஊர் மக்களுக்கு சொல்ல வருகிறீர்களா? இன்னும் சில இடங்களில் பார்க்கலாம், வெடி வைத்து கொண்டாடுகிறார்கள். பேனர் வைத்து, பேனரே எப்படி கீழே ஒரு 10 பேர், எந்த மூஞ்சியும் பார்த்தா நல்ல மாதிரியே இருக்கு. கீழே திருமண பேனருக்கு கீழே பாருங்களேன், பள்ளிவாசல் பின்னாடி போட்டிருப்பாரு, மணமகன் ஒரு பக்கம் நிற்பாரு, கீழே ஒரு 10 பேர் புகைப்படம் போட்டு இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? இவர்தான் மாப்பிள்ளை, ஊர்ல இருக்கிற அனைத்து அயோக்கியத்தனத்தையும் இவர்தான் மன்னாருன்னு சொல்ல வரீங்களா? கீழே இருக்கக்கூடிய 10 நபர்கள் நாங்கள் தான் துணை போகிறோம் என்று சொல்ல வருகிறீர்களா? என்னத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகிறீர்கள்? இதையெல்லாம் செய்வதற்கு பதிலாக பேனர்லாம் அடிச்சு, புகையெல்லாம் விட்டு, வெடியெல்லாம் வெடிச்சு இவ்வளவு செய்கிறீர்கள். இதற்கு பதிலாக அதே திருமணத்தில் ஏழைகளை அழைத்து விருந்து போட்டிருக்கலாமே. ஊரில் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு புகைகளை கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கலாமே. இதை எதையும் செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஅலமன் நிகாய் பரக்கத்தன் ஐஸரவு மௌனா. எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதில் தான் இறைவனுடைய பொருத்தம் அதிகமான பரக்கத் இருக்கிறது என்றார்கள் நபிகளார். அப்ப எளிமையான திருமணத்தை நடத்துவதற்கு முன்வாருங்கள். மதுபானம் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாவதற்கு முன்வாருங்கள். இப்படியெல்லாம் உருவானால்தான் வரக்கூடிய நம்முடைய தலைமுறை அடக்க ஒடுக்கமாக இருப்பார்கள். அவர்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய மக்களாக இருப்பார்கள். மதுபானத்திலே, புகையிலே விழாத ஒரு சமூகமாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவர்களோடு உயர்த்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமையானால் இதிலிருந்து நாமும் விலகி அவர்களையும் விளக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் உருவாக்கினார்கள். அதே போன்ற ஒரு சமுதாயமாக நபிகளார் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய சமூகத்தை பிற சமூகம் எல்லாம் போற்றக்கூடிய வகையிலே நம்முடைய சமூகம் அமைய வேண்டுமையானால் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையினராக நாம் உருவாக வேண்டும். அப்படி உருவானால் அனைத்து சமூகத்தையும் காக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களாக ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும்.